நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் இந்த மாகாளய பற்ற காலகட்டங்களில் நம் முன்னோர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து நம்முடன் தங்கியிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மாகாளய பட்சம் அப்படின்னா, பட்சம்னா மாசத்துல பாதி, மாகாளயம்னா மகான்கள் வசிக்கும் இடமா. அப்ப முன்னோர்கள் எல்லோருமே மகான்களாக வந்து வசிக்கக்கூடிய இடம் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட காலகட்டத்துல எப்பயுமே அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்து இணைந்ததுதான் ஜோதிஷம். அப்படி இந்த ஜோதிஷத்துல 12 ராசிகள் இருக்கு. இந்த 12 ராசிக்காரர்கள் என்ன தானம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே பொதுவாக நம் முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், திலகோமம், சிராத்தம் இவையெல்லாம் கொடுக்கணும்னு நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். அதே காலகட்டத்துல நம் முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் செய்யக்கூடிய அந்த எள்ளும் தண்ணியும் நம்ம கொடுக்கணும். எல்லோரும் அன்னதானம் செய்யணும். கோவிற்கு, பசுவுக்கும், காகத்திற்கும், தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கும், பூனைகளுக்கும், வயதானவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவியை இந்த காலகட்டத்தில் செய்தால் அது கிட்டத்தட்ட 100 மடங்கு பலனை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கும். அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிற எல்லா வீடியோலையும் இது போக 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் செய்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா கொடை வள்ளல்களில் முதன்மையானவன் கர்ண மகாராஜா. அந்த மகாராஜா அன்னதானம் செய்யாமல் இருந்ததனால் சொர்க்கத்தில் அவர் தங்க கட்டிலில் படுத்திருந்து எங்குமே எல்லா இடமும் சொர்க்கமாக அவருக்கு இருந்த போது கூட அவருக்கு பசி இருந்ததா. சொர்க்கத்துல எனக்கு எப்படிடா பசி இருக்கும் அப்படின்னு போய் கேட்கும் பொழுது, கர்ணன் தேவர்கள்ட்ட கேட்கும் பொழுது, கர்ணா நீ எல்லா தானமும் பண்ணின, ஆனா அன்னதானம் பண்ணல. அப்படி அன்னதானம் பண்ணாததுனால உனக்கு பசிக்குதுப்பா. இந்த மாகாளய பட்ச காலகட்டத்துல போய் நீ இந்த 15 நாட்கள் சூட்சுமமாக இருந்து அன்னதானம் பண்ணு அப்படின்னு அவரை அனுப்பி விடுறாங்களாம். கூட்டம் கூட்டமாக முன்னோர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் சூரியனினுடைய புத்திரனாக கர்ணன் இருந்தும் யமதர்மனுடைய அண்ணனாக, சனியின் அண்ணனாக இருக்கக்கூடிய அந்த கர்ணனுக்கு கூட அன்னதானம் செய்யாத, அந்த தானம் செய்யாததனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருந்தது. இவ்வளவு தானம் பண்ணிட்டு அது ஒண்ணுதானே பண்ணல, அதுக்கு மன்னிச்சு விடுவோன்னு விடல. ஏன்னா நீதி நேர்மை தவறாது இருக்கக்கூடியவன் சூரியவன் புத்திரன், சூரியன். அதனாலதான் சூரிய புத்திரங்களுடைய கையில தர்மத்தை கையில கொடுத்துட்டாங்க. யமதர்மன் கிட்டையும், சனி பகவான் கிட்டையும், கர்ணன் கிட்டையும் அந்த தர்மத்தை கொண்டுட்டு போய் அவங்க கையில கொடுத்துட்டாங்க. அதனாலதான் கர்ணனே சொல்லியிருக்காரு. கர்ணனுடைய திருவாக்கு என்ன அப்படின்னா, யாரெல்லாம் மாகாளய பட்ச காலகட்டங்களில் அன்னதானம் அளிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், அவர்களை அறியும் சிவனும் ஆசீர்வதிப்பார்கள் என்பது கர்ணனுடைய திருவாக்கு. ஏன்னா அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது நமக்கு கிடைக்கணும். அப்ப எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது. அப்ப நம் முன்னோர்களுக்கு இந்த பூலோகம் வரும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அதே நேரத்துல பொதுவாக இருக்கக்கூடிய தானங்களும் செய்யணும். இது அல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். யாரெல்லாம் அன்னதானம் செய்றீங்களோ அவர்கள்லாம் பாக்கியம் பெற்றவருங்க. அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. எல்லாம் தண்ணியும் யாரெல்லாம் முன்னோர்களுக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் வந்து கிட்டும் என்கிறது ஆன்மீக நூல்கள் அத்தனையும் சொல்லுது. இத புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? வாங்க 12 ராசிக்குள்ள போய் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்க தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும், அவர் செவ்வாய் 11ல வந்து நின்னுட்டாரு. அதே நேரத்துல 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்காரு. 6க்கும் 9க்கும் அதிபதியான பாக்யாதிபதி குரு.
உங்க ராசிக்கு 7க்கும் 8க்கும் அதிபதியான சனி பகவான் கலத்திர சனியாக அமர்ந்து சனியின் பார்வையில் குரு. நல்லா பாத்துக்கங்க. காலபுருஷனுக்கு தர்ம கர்மாதிபதி சந்திப்பு. அதே வேளையில் உங்களுக்கு உங்க தர்ம கர்மாதிபதியான குருவும் செவ்வாயும் 9-11 பாக்கியத்திலேயே லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்க குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் 3க்கும் 12க்கும் அதிபதியான புதன் உங்க குடும்பாதிபதி வீட்டில் அமர்ந்து சுகஸ்தானாதிபதி லாபாதிபதியான சுக்கிரன் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய இந்த மாகாளயபட்ச காலகட்டத்தில் கர்மஸ்தானத்தில் ராகு, தந்தை வழி கர்மாவை சொல்றவன் போய் கரெக்டா கர்மஸ்தானத்துல உட்காந்துட்டாரு. சுகஸ்தானத்துல தாய் வழியில போய் கேது உட்காந்துட்டாரு. அப்ப தாய் வழி கர்மாவை சொல்லக்கூடியவன் கரெக்டா போய் உட்காந்துட்டான். அதே மாதிரி கர்மஸ்தானத்துல இருந்து அங்க எல்லாத்தையும் நடத்தக்கூடிய ராகு 10ல போய் உட்காந்துட்டாரு. தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துல குருவும் ராகு இப்ப உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த வேளையில் நீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை எள்ளும் தண்ணியும் கொடுத்து வாங்க வேண்டும். அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அன்னதானம் பண்ணணும். ஏன்னா உங்க சந்திரனுக்கு உரியது சாதம், அன்னம். அதனால பசுமாடுகளுக்கு, நாய்க்கு, காகத்திற்கு, ஜீவ ராசிகளுக்கு உணவு தானமும் குடிக்க தண்ணியும் வைங்க. முதல்ல அதை செய்யுங்க. அதை செஞ்சு இதுல எல்லாம் ஒன்றும் பெரிய செலவே கிடையாது. இவற்றை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவானாக இருந்து அதற்குரிய அன்னத்தையும் நீரையும் நீங்க கொடுக்கும் பொழுது மற்ற ராசிக்கு இல்லாத சிறப்பு உங்களுக்கு என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் எப்பேற்பட்ட கவலைகள் உங்களுக்கு இருந்தாலும் அது நீங்கும். ஏழை நோயாளிகளுக்கு, ஏன் அப்படின்னா உங்க 6ஆம் அதிபதி பாக்கியத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. ஏழை நோயாளிகளுக்கு மருந்து இல்ல இரத்த தானமோ உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. மருந்து வாங்கி கொடுங்க. மருந்துக்கு பணம் கொடுத்து உதவுங்க. அப்படி உதவினீங்கன்னா நோய் நொடி இல்லாத நீண்ட பெருவாழ்வு ஆயுள் ஆரோக்கியத்தோட உங்களுக்கு வந்து சேரும். கவலையற்ற மனசு, கவலையற்ற வாழ்வு வாழ இப்படிப்பட்ட ஒரு தானத்தையும் எளிய பரிகாரம் நீங்க செய்யும் பொழுது நல்லது ஒரு பலன் கிட்டுங்க. சரிங்களா? பௌர்ணமி அன்று வழிபாடு செய்யணும் எப்பயுமே கடகராசிக்காரர்கள். இப்ப அம்மன் வழிபாடு, யாருக்கெல்லாம் குலதெய்வம் அம்மனாக இருந்ததுன்னா அம்மன் வழிபாடு, தெய்வ வழிபாட்டை, அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டீர்கள் என்றால் காமாட்சி அம்மன் வழிபாடு உங்க கவலைகளை எல்லாம் தீர்க்கும். ஏன்னா அவளுடைய அந்த காமாட்சி அம்மா பாத்தீங்கன்னா சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி என்ற 3 தேவிகளுடைய அம்சமாக இச்சா சக்தியாக, கிரியா சக்தியாக, ஞான சக்தியாக ஒன்றிணைந்து இருக்கக்கூடியவளாக இருப்பதனால் அவளுடைய வழிபாடு என்பது உங்களுக்கு மேன்மையை தர வல்லது என்பது நிசத்தன உண்மைங்க. செஞ்சு பாருங்க, நல்லது ஒரு பலன் கிட்டும். அடுத்தது சிம்ம ராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.